தொக்க பண்ண போகிறா. தக்காளி 1 kg. இது நாட்டு தக்காளி தான், இப்படி கட் பண்ணி வச்சுருக்கு. இது ஆக்சுவலாக மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி கொண்டு வரணும். பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கு. பூண்டு வந்து ஒரு கைப்பிடி தான் இது. அதுக்கு தேவையான தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, 2 மிளகாத்தூள் வச்சுருக்கு. இது காரமான மிளகாத்தூள். இது வந்து காரம் இல்லாத காஷ்மீர் சில்லி பவுட்ரு, தேவையான சால்ட்டு, மஞ்சத்தூள், கறிவேப்பிலை. இப்போ தக்காளி அரைச்சிட்டு கொண்டு வரலாங்க. ஃபுல்லாக போடக்கூடாது, பாதி போட்டுடலாம். இது கூட 3 பொருள் கூட சொல்லணுங்க. வெந்தய பவுட்ரு 1 ஸ்பூன் போடணும். பெருங்காயத்தூள், நான் புளி போட மாட்டேன், வினிகர் ஊற்றுவேன். இப்போ பாதி எண்ணெய் ஊற்ற போகிறேங்க. இப்போ இந்த பூண்டு கட் பண்ணி வச்ச பூண்டு போட போகிறேன். நல்லா கலந்து விட்டுருணும். இந்த கறிவேப்பிலை போட போகிறேன். அடுப்பு வந்து ஹை ஸ்பீடு தான் இருக்குது. ஸ்லோ பண்ணியதுக்கப்புறம் மஞ்சள் போடுறேன் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் போடுறேன் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கு. இது வந்து காஷ்மீர் சில்லி, இது கலருக்காக 2 ஸ்பூனு. எல்லாம் நல்லா கலரி விட்டுருங்க. பாருங்க, அடுப்பு ரொம்ப ஸ்லிம்மில் தான் வைக்கணும். தக்காளி ஊற்ற போகிறேன். இந்த அரைச்சி வச்ச தக்காளி. இப்போ அடுப்பு ஸ்பீடாக வச்சுக்கணும். நல்லா கலரி விட்டுருங்க. ஒரு சொட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. உப்பு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது வந்து மூடி வச்சிடணும். இது கொதிக்கும், எல்லாம் மேலே அப்படியே வந்துடும். மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக தண்ணி வற்றிட்டு இருக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்குது. நல்லா இடையில கலரி விட்டுறணும். அடிக்கலை பிடிக்காது. கொதிக்கும், அப்படியே மேலே வர்றதுக்கு தான் மூடி வச்சுட்டு இருக்கு. இது பாருங்கள், நல்லா கொதிச்சு தண்ணியெல்லாம் வற்றி பார்த்தீங்களா. இப்போ தக்காளி பூண்டு ஊறுக்காய் தாளிக்க போகிறேங்க. அடுப்பு பற்ற வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிடலாம். 1 கப்பு தான் ஆயில் எடுத்தேன். கொஞ்சம் கூட ஆயில் ஊற்றலாம். நல்லா சூடாகட்டுங்க. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு போட போகிறேன். கொஞ்சம் பூண்டு போட போகிறேன். கொஞ்சம் கறிவேப்பிலை போடுறேன். பெருங்காயத்தூள் போடுறேன். வெந்தய பவுட்ரு வறுத்து பொடிச்சதாங்க இது. நல்லா கலரி விட்டுருங்க. இந்த ரெடியான ஊறுக்காய் இதில் போட போகிறேன். கப்பு வினிகர் எடுத்துருக்கு. இது ஆக்சுவலாக தண்ணி ஊற்றக்கூடாதுல்ல, அதனால இது ஃபுல்லாக கழுவி இதில் ஊற்றுறேன். இது ஊற்றியா தான் ஒரு 6 மாதம் 8 போகாமல் இருக்கும். இப்போ நல்லா கலரி விட்டுருங்க. அடுப்பு கொஞ்சம் ஸ்பீடாக வச்சிடலாம். இந்த காரம் உப்பு எல்லாம் பேலன்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சோண்டு வெல்லம் போடுறேன். இந்த வினிகர் ஊற்றி அது கெட்டு போகாதுங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த நனைஞ்ச கரண்டியெல்லாம் போடக்கூடாது.
நமக்கு தேவையானது ஒரு சின்ன பாட்டில் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். தோசைக்கு சாப்பிடலாம், இட்லி, சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. இப்போ இது கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாங்க, 2-3 நிமிஷம். இந்த மேலே ஃபுல்லாக வந்துடுது. இப்போ பார்க்கலாங்க, பாருங்க நல்லா மேலே வந்திருக்கு. அடுப்பு ஸ்பீடாக தாங்க இருக்குது. இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்க எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. ஒரு 5 மினிட்ல ரெடி ஆயிடும். பாருங்க அது நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கு. ஊருக்கு இந்த எண்ணெயில் தான் பண்ணணும். நல்ல கலரி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் கூடி தண்ணி எடுத்ததில்ல, இன்னும் கொஞ்சம் கூடி சுண்டி வரணும். இது பாருங்க நல்லா தண்ணி வற்றியாச்சு. தண்ணி ஆக்சுவலாக டொமேட்டோ தண்ணி தான் அது, வேறு எந்த தண்ணியும் கிடையாது. சுத்தமாக தண்ணியில் ஊற்றக்கூடாது. நல்ல கலர் இருக்குது பாருங்க. நல்லா தண்ணி வற்றியாச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ல இது ரெடி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் கூட ட்ரை ஆகும். தக்காளி பூண்டு ஊற்ற ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்ல எண்ணெயெல்லாம் வடிஞ்சு வந்திருக்கு. நீங்கள் இது ஆக்சுவலாக ட்ரை பண்ணுங்கள். இது கண்ணாடி பாட்டிலில் தான் போட்டு வைக்கணும், ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். இது வெளியே வச்சா பூக்கள் ஏறும். அது நம்ம யூஸ் பண்ண மாதிரி தான். வீட்டில் எவ்வளோ வேறு இருக்குது அப்படி தான். அது நம்ம சின்ன ஃபேமிலியானது ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இது ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். புளிக்கு வர இந்த வினிகர் ஊற்றிருக்கு. புளி ஊற்றியாக தான் கெட்டு போகுது. நீங்கள் வினிகர் ஊற்றி இந்த மாதிரி செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி பூண்டு ஊறுகாய் ரெடி.